மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் ஆலோசனைப்படியும் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பல்வேறு பேரூராட்சிகளில் முடிவுற்ற சாலை பணிகள், தொழிற்சாலை கூடங்கள், கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள், பள்ளி வகுப்பறைகள் என்று 3 கோடி ரூபாய்க்கு அதிகமான நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு துவங்கி வைக்கப்பட்டும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டும் சிறப்பாக நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தொண்டாமுத்தூர் பேரூராட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 20 லட்சம் ரூபாயில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பணியும் ஆய்வு செய்யப்பட்டது. காவல்துறை அதிகாரிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துகின்ற பணி இன்னும் 15 நாட்களில் தொண்டாமுத்தூர் பகுதியில் நிறைவடைந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாயில் காப்பீடு செய்யக்கூடிய அந்த திட்டம் முகாம்களாக நடத்தப்பட இருக்கின்றது. முகாம்கள் நடைபெறுகின்ற இடங்களில் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்குதல், புதிய சுய உதவி குழுக்களை தோற்றுவித்தல், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலியமாக பயனாளிகளுக்கு விண்ணப்பங்களை வழங்கி விண்ணப்ப படிவங்களை பெறுதல், தாட்கோ நிறுவனம் மூலியமாக விண்ணப்பங்களை வழங்கி படிவங்களை பெறுதல் போன்ற பயனாளிகளுக்கு தேவையான கடன் வசதிகளை மானியத்தோடு தருவதற்குண்டான முகாம்களும் அன்றைய தினமே நடைபெற இருக்கின்றது. ஜனவரி 4 மாதமும் 4 வார காலமும் பிப்ரவரி 4 வார காலமும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கண்ட திட்டங்கள் ஒவ்வொரு கிராமமும் தொடர்ந்து பயன்பெறும் வகையில் முகாம்கள் நடத்தப்படும். எங்களுடைய இலக்காக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 15,000 முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்ட அட்டைகள் வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயித்திருக்கின்றோம். 15,000 அட்டைகள் என்று சொல்லும் பொழுது சற்றேறக்குறைய ஒரு அட்டைக்கு 4 பேர் எடுத்துக்கொண்டாலும் கூட 50,000 to 60,000 பயனாளிகள் முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையிலே பயனடைய இருக்கின்றார்கள். சுய உதவி குழுக்களும் தினசரி சுய உதவி குழுக்களினுடைய குழு சேர்க்கின்ற பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வர இருக்கக்கூடிய 2 மாத காலத்தில் 1000 சுய உதவி குழுக்களை புதிதாக உருவாக்குவதற்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ சுகாதாரத்துறையிலிருந்து சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர் அவர்கள் தொண்டாமுத்தூர் மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றிய அறிக்கையை எடுத்திருக்கின்றார்கள். மிக விரைவில் மருத்துவர்கள், செவிலியர்கள் நியமிக்கப்படுவார்கள். திட்ட அறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. திட்ட அறிக்கைக்கு உண்டான நிதி நிலை ஆய்வு செய்து நிதியமைச்சரிலிருந்து உத்தரவு வரப்பட்டவன் சுற்றுச்சுவர் காட்டப்படும். நிதிநிலை அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. நொய்யலாறு புனரமைப்பு பணிகளில் நாம் மேற்கொண்ட திட்டத்தின் அடிப்படையில் நடந்தாய் வாலி காவேரி திட்டத்தின் கீழ் சற்றேறக்குறைய 850 கோடி ரூபாயை நாம் பெற்றிருக்கின்றோம். கடந்த 3 காலமாக தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நொய்யலாற்று கரையில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகள், ஊராட்சிகளை அழைத்து சமூக ஆர்வலர்கள், NGOக்கள், மக்கள் பிரதிநிதிகள் என்று அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு பல்வேறு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பது, பாதுகாப்பு சுவர்கள் கட்டுவது, அடர்வனங்கள் வைப்பது என்று அளிக்கப்பட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில் 850 கோடி ரூபாயை நடந்தாய் வாலி காவேரி திட்டத்தில் நாம் கேட்டு பெற்றிருக்கின்றோம். அதன் பெரும்பகுதி நமது பகுதிக்கு ஒதுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். CCTV கேமரா வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. தொண்டாமுத்தூர் தொகுதி முழுவதுக்கும் வைக்கிறீங்களா? தொண்டாமுத்தூர் பேரூராட்சிக்கு மட்டும். ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் நிதி ஒரு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் மட்டும். இதில் 1 கோடி ரூபாய் GSTக்கு கழிந்தது போக 4 கோடி ரூபாய் மட்டும்தான் பாராளுமன்ற உறுப்பினர் நிதி இருக்கிறது. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் சற்றேறக்குறைய 20 லட்சம் மக்கள், 2000 கிராமங்கள் இருக்கும் பொழுது நிதி பற்றாக்குறை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது.
எனவே பேரூராட்சி என்கின்ற அடிப்படையில் தொண்டாமுத்தூருக்கு மட்டும் முதல் தவணையாக 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது வந்து எந்தெந்த பகுதிகளில் அது ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கிராமங்களிலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் துவங்கப்பட இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக மகளிர் சுய உதவிக்குழுடைய எண்ணிக்கை குறைந்து தனியார் கந்துவட்டி நிறுவனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆக கந்துவட்டியிலே நம்முடைய பெண்கள் எல்லாம் அதிக வட்டிக்கு பணத்தை வாங்கி தங்களுடைய நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். கந்துவட்டியிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து மீண்டும் அரசு தரக்கூடிய திட்டங்களில் சுய உதவிக்குழுக்கள் அவர்களுக்கு இணைப்பதற்குண்டான முயற்சியை மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முழு முயற்சியோடு அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய பகுதியில் அனைத்து கிராமங்களிலும் சுய உதவிக்குழுக்கள் துவங்கப்படும். போதுமான நிதி இல்லைங்கிற மாதிரியான கூடுதல் நிதி இந்த ஆண்டு 33,000 கோடி ரூபாய் தமிழக அளவில் ஒதுக்கப்பட்டு கோவை மாவட்டத்திற்கு மட்டும் 1,200 கோடி ரூபாய் சுய உதவிக் குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிதி பற்றாக்குறை என்பது சுய உதவிக் குழுக்களை பொறுத்தவரை கிடையாது. நன்றி. நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு பணிகளுக்காக கூடுதல் நிதி நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி இந்த ஆண்டு 5 கோடி ரூபாய் மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனாவை காரணம் காட்டி கடந்த 3 ஆண்டுகளாக நிதி சரியாக வழங்கப்படவில்லை. இறுதி ஆண்டாக இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதி வெறும் 5 கோடி ரூபாய் மட்டும்தான். இந்த 5 கோடி ரூபாய் வைத்துத்தான் 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு பிரித்தளிக்கப்படுகிறது. நன்றி.